பொதுவாக கடன் சுமையில் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய பண ஈர்ப்பு விதியை பயன்படுத்தினால் நிச்சயம் வெற்றி பெறுவார். பொதுவாக கடனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சமடையக்கூடியது எதில் அப்படின்னா உணவில். அப்போ நமக்கு பொருள் வரவு நிறைய இருக்கணும் அப்படின்னா இங்க நம்ம என்ன கிழமையை பயன்படுத்தணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில 1 மணியிலிருந்து 2 மணி வரை இந்த மதிய உணவு இருக்கு இல்லைங்களா, அந்த மதிய உணவுல பச்சை அரிசியோடு நெய்யும் பருப்பும், அதற்கு அடுத்தபடியாக பால் பாயாசம் நெய் கலந்தது, உளுந்து வடை, கருப்பு உளுந்து வடை, இதை மூன்றையுமே நாம பாத்தீங்கன்னா 9 சுமங்கலி பெண்களுக்கு தானம் அளித்து தாம்பூலத்தோடு தானம் அளிக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மளுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும். அல்லது இந்த சுமங்கலி பெண்களை நம் வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு 9 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து இலை போட்டு பரிமாறிய பின் கட்டாயமாக அந்த வீட்டில் கர்ம கடன் என்பது குறைந்து கடனுடைய தன்மையே இல்லாமல் இழந்த பொருள் நகைகள் அத்துணையும் வீடு திரும்புவதற்கான வாய்ப்பு இந்த 9 வெள்ளிக்கிழமைக்குள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது. இந்த அற்புதமான பண ஈர்ப்பு விதியை நீங்கள் உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி மென்மேலும் மென்மேலும் முருகப்பெருமானுடைய அருளாக சிறப்பாக வளர்க.